Thank you, Janvi, and my dear comrades. It was a phenomenal session. Now, we are thrilled to bring you another incredible session that promises to inspire, enlighten, and empower. Today's speaker is a leader in their field, bringing a wealth of knowledge, experience, and passion. Their journey is a testament to dedication, innovation, and making an impact. And they are here to share their story and insights with you. Get ready for an engaging session that will challenge your perspectives, spark your curiosity, and leave you with valuable takeaways to apply in your life and the leadership journey. This is a session you won't want to miss. Let's make today unforgettable. Stay curious, stay inspired, and soak in the wisdom. We are honored to welcome Sri S. Seetharaman, a distinguished historian and expert in temple architecture, as our esteemed speaker today. Renowned for his existence research and lectures on Saiva Saint Manika Vasagar and Vaishnava Saint Andal, his work has been widely acclaimed by scholars. Sri Seetharaman is a prolific author with notable Tamil works such as Payanavali Varalaru and Ilakkiya Inbam. His contributions to the study of temples are reflected in his English book, Architectural Features of Pandya Temples, and his role as a co-editor of the web magazine Varalaru.com. A dedicated Rotarian and managing director of Srivatsam Senior Living, he has organized over 2,000 cultural and religious events, earning accolades like the Best Senior Citizen Community Living Homes in India Award and the Indian Construction and Design Award. Let us extend a warm welcome to this multifaceted personality as he shares his knowledge and insights with us today. Now, I request our vice principals to felicitate Mr. Seetharaman as a token of love and respect. Thank you, sir. Over to Seetharaman, sir. Good morning. நிஜமாவே இந்த குழந்தை ஒரு ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க இல்லையா, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே நான் ஃபாலோ பண்ணி நான் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆனேன். எத்தனை பேர் அது மாதிரி ஆனீங்க? குட். So with a relaxed mindset, in another 45 minutes, Chola Dynasty அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரியா? நான் இங்கே ஏதோ பேச போகிறேன், நீங்கள் கேட்க போகிறீங்க. இல்லை, இன்றைக்கெல்லாம் இன்றைய தலைமுறை குழந்தைங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. Am I right? நல்லா கை தட்டலாம்.
முதல்ல இந்த மாதிரி ஒரு அற்புதமான கேம்பை ஏற்பாடு பண்ண பள்ளி நிர்வாகத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு அருமையான ஒரு 3 நாள் கேம்பாக சென்னையிலேருந்து வந்திருந்து ரோட்டரியிலேருந்து உங்களுக்கு பல விஷயங்களை ஃபெலிசிட்டேட் பண்ணி 2-3 நாட்கள் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கா உங்களுக்கு? Along with gaining knowledge, you are having fun and different experiences. Am I right? Great. ரொம்ப சந்தோஷம். அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி ஐ எம் ஆல்சோ ஏ ரொட்டேரியன். 2013-14 வந்து சார்ட்டர் செக்ரட்டரி ஆஃப் கும்பகோணம் கிராண்ட், 14-15 பிரசிடெண்ட்டாக இருந்தேன். ஸோ சைட்டேஷன் அவார்ட் ஆல்சோ ஐ ஹவ் காட். அப்புறம் 16-17 அசிஸ்டன்ட் கவர்னராகவும் இருந்தேன். ஸோ ரோட்டரி வந்து பல நல்ல காரியங்களை செய்யுது. அதனால் நிறைய அதை பற்றி பேசினா தனியாக நிறைய பேசலாம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணதுக்கு மை டியர் கொலீக் ரொட்டேரியன்ஸ் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு தலைப்பு, என் மனதிற்கு பிடித்த தலைப்பும் கூட. இந்த நம்ம வேர் வி ஆர் சிட்டிங், இந்த பர்டிகுலர் பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸினுடைய ஒரிஜினல் பேர் என்ன? சோழன் மாளிகை. ஏன் அந்த பேர் வந்தது? ஒரு காலத்தில் இல்லை, கிட்டத்தட்ட தஞ்சாவூர் தலைநகரமாக இருந்திருந்தாலும் கூட முற்கால சோழர்களிலிருந்து சோழா டைனாஸ்டி முடிகிற வரைக்குமே பழையாறை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பகுதி ஒன் ஆஃப் த சோழா கேபிட்டல். அதனால தான் இந்த இடத்துக்கு சோழன் மாளிகை அப்படின்னு ஒரு பேர் வந்தது. ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது முதல்ல சோழர்கள் பற்றின குறிப்பு எங்கே வருகிறது அப்படின்னு பார்த்தா அசந்து போயிடுவீங்க. அதாவது அந்த வரலாறை வந்து ஆய்வு ரீதியாக அணுகிறது வந்து ஒரு சுகமான அனுபவம். எத்தனை பேருக்கு இங்கே வரலாற்றில் ஆர்வம் உண்டு? நீங்கள் எல்லோரும் குட், குவைட் இன்ட்ரெஸ்டிங், நைஸ். தென் ஐ வில் ஹாவ் எ நைஸ் டைம் வித் யூ. கிட்டத்தட்ட அறிவியலுக்கு சற்றும் குறையாதது வரலாறு. நீங்கள் எல்லாம் நிறைய மூவிஸ் பார்த்துருப்பீங்க. ஜுராசிக் பார்க் பார்த்துருக்கீங்க தானே? ஜுராசிக் பார்க் நாவலாக எழுதினது யார்? மைக்கேல் கிரிஷன். அவர் வந்து அந்த நாவல் முன்னுரையில் வரலாற்றின் முக்கியத்துவத்தை பற்றி ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார். அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு மரம் செழித்து வளர்ந்து பூத்து குலுங்குகிறதென்றால் அதுக்கு எது அடிப்படை? எது அடிப்படை? ரூட்ஸ். எஸ், சந்தேகமே வேண்டாம். அந்த ரூட்ஸ் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுமா? அவர் ரொம்ப அழகாக சொல்வார். என்ன சொல்வார்னா, அந்த பூத்து குலுங்கக்கூடிய அந்த பூக்கள், பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த இலைகள், அதுக்கெல்லாம் தெரியாதான் அதுக்கு எனர்ஜி, அது அப்படி இருக்கிறதுக்கு எனர்ஜி ரூட்லேருந்து தான் வருது அப்படிங்கிறது தெரியாதான். அந்த மாதிரி நாம் இன்றைக்கி வந்து 21ஆம் நூற்றாண்டில் பல்வேறு விதமான வசதிகளையும் அறிவையும் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எது காரணம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுடைய உழைப்பு, வேர், அதாவது வரலாறு. வரலாறு அப்படிங்கிறது வந்து வெற்றியடைந்த மனிதர்களின் தொகுப்பு. ஸோ வரலாறை படிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையை படித்த மாதிரி. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நிறைய ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் இருக்குது. அது வந்து உங்களுடைய கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு உதவும்.
வரலாறு படிக்கிறது ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கே உதவும். அந்த வகையில் சோழாஸ் பற்றி உங்களோட கொஞ்சம் நான் பகிர்ந்துக்க போகிறேன். முதல்ல சோழாஸ் பற்றின ரெஃபரன்ஸ் வந்து மௌரியா எம்பையரில் அசோகருடைய கல்வெட்டில் வருது. மௌரியா எம்பையரோட பீரியட் என்ன? 320 BC. தட் மீன்ஸ் எவ்வளோ? கிட்டத்தட்ட 2400 வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு அதுவும் கிராஸ் ரெஃபரன்ஸ். மௌரியா எம்பையர் எங்கே இருந்தது? நார்த் இந்தியாவில் இருந்தது. ஸோ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பையரில் இருந்து சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பையர் பற்றின ரெஃபரன்ஸு முதல்ல கிடைக்கிது. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சங்கம் பீரியட் அப்படின்னு. இந்த சங்கம் பீரியட்னால் என்ன அப்படின்னா, சங்கம் பீரியட் வந்து மதுரை ஆரிஜினாக வச்சு முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு 3 சங்கம் பீரியட் இருந்தது. கிட்டத்தட்ட வரலாற்று ரீதியாக இதனுடைய காலம் கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. ஸோ ஒரு 400 இயர்ஸில் வந்து 3 சங்கங்கள் இருந்தன. அந்த சங்ககால புலவர்கள் பாடிய பல பாடல்களிலிருந்து முற்கால சோழர்களை பற்றி நாம் அறிகிறோம். முற்கால சோழர்களில் தலை சிறந்த சோழர் யார்? எல்லாரும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்லுங்கள். நோ, முற்கால சோழர்கள், ஏர்லி சோழாஸ். அதாவது ராஜராஜ சோழன் மிடிவல் சோழாஸில் வருவார். முற்கால சோழர்களில் ஒரு தலை சிறந்த மன்னர்னு நீங்கள் வரலாறு படிச்சிருப்பீங்க. யார்? நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். எஸ், ஒரு கரிகால் சோழன் ஆன்சர் பண்ண பையன் கை தூக்கு. வெரி குட். ஸோ சங்ககால சோழர்களில் கரிகால் சோழன் வருவார். கரிகால் சோழன் வந்து கல்லணையை கட்டினார். அந்த செய்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே? இந்த கலாச்சாரம் என்பது என்ன அப்படின்னா, அதை 2ஆக பிரித்தோம்னா கலை ப்ளஸ் ஆச்சாரம். ஆச்சாரம்னா தொடர்ந்து பின்பற்றி வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட செக்ட் ஆஃப் பீப்புள் கண்டினியூஸாக தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு வருவது, அதுதான் கலாச்சாரம். ஸோ கல்ச்சர் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறது, தமிழில் கலாச்சாரம்னு சொல்லுவோம். இந்த கலாச்சாரம் தொடர்ச்சியாக தொன்று தொட்டு கடைபிடித்து கொண்டே வந்தால் அதுக்கு பேர் மரபு, ஹெரிட்டேஜ். ஸோ கலாச்சாரமும் மரபும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய சொற்கள். ஒரு நீண்ட கால கலாச்சார பின்பற்றுதல், அது வந்து ஹெரிட்டேஜ். இப்போது 2000 வருஷத்துக்கு முந்தி நீர் மேலாண்மை, இப்போ நீங்கள் இந்த வரலாறு படிக்கும்போது எத்தனை விஷயம் உள்ளே வருது பாருங்கள். நீர் மேலாண்மை, கலாச்சாரம். இப்போது அங்கேருந்து ஓடி வர தண்ணியை தேக்கி இரிகேட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா அவங்களுடைய அறிவு எப்பேற்பட்ட அறிவாக இருந்திருக்கும். அதை செயல்படுத்தியிருக்காங்கன்னா அதுக்கு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வேணும் இல்லையா? ஸோ 2000 வருஷத்துக்கு முந்தையே கல்லணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கரிகால் சோழன் கட்டினார். அது மட்டுமல்ல விஷயம். பூம்புகார் தெரியுமில்ல உங்களுக்கு? முற்கால சோழர்களுடைய தலைநகரம் எது? யாராவது சொல்லுங்கள். உறையூர். திருச்சி உறையூர் இருக்கு இல்லையா? திருச்சி, அந்த உறையூர் தான் கரிகால் சோழனுடைய பொலிட்டிக்கல் கேபிட்டல். அண்ட் ஹி ஆல்சோ ஹேஸ் அனதர் கேபிட்டல். இட் இஸ் எ பிஸ்னஸ் கேபிட்டல். இப்போ இந்தியாவுக்கு எப்படி நியூ டெல்லி வந்து பொலிட்டிக்கல் கேபிட்டல், பிஸ்னஸ் கேபிட்டல் எது? மும்பை. அது மாதிரி 2000 வருஷத்துக்கு முந்தி முற்கால சோழர்களுடைய பொலிட்டிக்கல் கேபிட்டல் உறையூர், பிஸ்னஸ் கேபிட்டல் பூம்புகார். ஏன் பூம்புகார் அப்படின்னா, பூம்புகார் வந்து ஒரு போர்ட் சிட்டி. 2000 வருஷத்துக்கு முந்தையே ஒரு மிகப்பெரிய துறைமுக நகரமாக பூம்புகார் விளங்கியது. பூம்புகாரினுடைய செழுமையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் சிலப்பதிகாரம் அப்படின்னு தமிழில் ஒரு 50 காப்பியங்களில் ஒன்று. தமிழில் எத்தனை பேருக்கு ஆர்வம் உண்டு? சிலப்பதிகாரம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? வெரி குட், வெரி பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே சிலப்பதிகாரம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம்னே ஒரு தனி காண்டம் உண்டு. அந்த புகார் நகரம் எப்படி இருந்தது, இன்றைக்கி கிட்டத்தட்ட வெல் எஸ்டாப்ளிஷ்டு வெஸ்டர்ன் சிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததாக சிலப்பதிகாரத்திலே
புகார் நகரத்தை பற்றி வர்ணித்திருக்கிறார்கள். நிறைய கப்பல், உலகம் தழாவிய வாணிபம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம என்னமோ இப்போ தான் அப்டேட் ஆன மாதிரி நம்ம நினைக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முந்தி they are updated like anything. ஸோ கல்லணையிலிருந்து பூம்புகார் வரைக்கும் அலாங் த சைட் ஆஃப் ரிவர் காவேரி ஒரு ரோடு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரோடு வந்து கரிகால் சோழன் போட்ட ரோடு. மரபு கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2000 வருட தொன்மையான ரோடு. அந்த ரோட்டில் பயணிக்கும் பொழுதெல்லாம் அந்த 2000 வருட பழமையையும் தொன்மையும் அடியேன் அவதானிப்பது உண்டு. பெரிய பெரிய மன்னர்கள், அதுக்கு வந்து சகடப்பெருவழி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ராஜபாட்டை, சகடப்பெருவழி அப்படின்னு 2 பேர் உண்டு. ராஜபாட்டைனா என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா 4-வே ரோட், ராயல் பீப்புள் ரதகஜ துரக பதாதிகளோட பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ரோட்ஸ். அந்த ரோடுக்கு பேர் ராஜபாட்டைன்னு பேர். இப்போ பூம்புகார்லேருந்து தலைநகரத்துக்கு பொருள் போகணும் இல்லையா, அந்த பொருள் போகிறதுக்காக ஒரு ரோடு தனியாக போட்டிருப்பாங்க. சகடம்னா சக்கரம். ஸோ நல்ல பெரிய மாட்டு வண்டி, சாரட்டு வண்டி, பெரிய பெரிய வண்டிகள், அதாவது பொதியெல்லாம் ஏற்றி போகிற மாதிரி. அந்த மாதிரி சகடை பெருவழி தான் இப்போ நீங்கள் அந்த கல்லணை பூம்புகார் ரோடு. இப்போ கொஞ்சம் கவர்மெண்ட் ரொம்ப ப்ராட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது மாதிரி ஒரு 1000-2000 வருட பழமை வாய்ந்த ரோடு அது. கரிகால் சோழனே இவ்வளோ பண்ணியிருக்கார். கரிகால் சோழன் பற்றி நீங்கள் வேற ஒரு விஷயமும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சேர சோழ பாண்டியர்களோட 5 குறுநில மன்னர்களையும் கோயில் வெண்ணி அப்படிங்கிற இடத்துல வென்று அந்த சோழ சாம்ராஜ்யத்தை அவர் நிறுவினார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு பிறகு 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சோழாஸ் பற்றின ரெஃபரன்சஸே இல்லை. திரும்ப 850 விஜயாலய சோழியர் தஞ்சாவூரில் அப்போ இருந்த முத்தரையர் அப்படிங்கிற ஒரு கிளானை ஜெயிச்சு சோழா கிங்டமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஸோ அது வரைக்கும் இந்த டெரிட்டரி யாரால் ஆளப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னா, எய்தர் பாண்டியாஸ் ஆர் பல்லவாஸ். பாண்டியா டெரிட்டரி வந்து அப் டு தென்பெண்ணை கரை வரைக்கும், கன்னியாகுமரியிலேருந்து தென்பெண்ணையினுடைய வடகரையில் பல்லவாஸ் இருந்தாங்க. ஸோ இந்த அப்போ வந்து ரைவல் பிட்வீன் பாண்டியாஸ் அண்ட் பல்லவாஸ். ஸோ பாண்டியர்களால் சில நேரம் இந்த பகுதி ஆளப்படும், பல்லவர்களால் சில நேரம் ஆளப்படும். அப்படி குறுநில மன்னர்களாக, கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்களாக யாராவது சில பேர் இருந்திருப்பாங்க. பெரிய பதிவுகள் இல்லை. பட் விஜயாலய சோழர் அப்படி தான் இருந்திருக்கார். திடீர்னு ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 850 AD தஞ்சாவூரை கைப்பற்றி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. 870 அவருடைய பையன் ஆதித்த சோழன் அப்படின்னு அவர் தான் வந்து முறையாக இந்த மெடிவல் சோழா ஹிஸ்ட்ரியை வந்து பக்காவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய மன்னர் யார் அப்படின்னா ஆதித்தர். அவர் வந்து பல்லவாசை ஜெயிக்கிறாரு. தொண்டை நாடு பரவின கோ ராஜகேசரி அப்படின்னு அவருக்கு ஒரு டைட்டில். அந்த ஆதித்தா சோழா பீரியடில் டெம்பிள் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த 850 காலகட்டங்களில் நார்த்தில் வந்து பல்லவாசனுடைய டெம்பிள் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா ஜம்முன்னு, அதாவது கேவ் டெம்பிள்ஸ், மோனோலித் டெம்பிள்ஸ், ஸ்ட்ரக்சுரல் டெம்பிள்ஸ் அப்படின்னு கலை ரொம்ப உச்சத்தில் இருந்தது. அதே மாதிரி சவுத்தில் பாண்டியாஸ்லேயும் நிறைய கேவ் டெம்பிள்ஸ், ஒரே ஒரு மோனோலித்திக் டெம்பிள். கழுகுமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய ஸ்ட்ரக்சுரல் டெம்பிள்ஸ். ஸோ இப்போ சோழா 2க்கும் நடுவில் ஒரு சிற்றரசர் நிலையில் இருந்தப்போ இந்த சோழா டெரிட்டரியில் பெரிய ஆர்டிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒன்றும் வரல. டெம்பிள் பில்டிங்கோ பெரிய எழுச்சி வளர்ச்சி எதுவுமே இல்லாமல் இருந்தது. விஜயாலய சோழர் 850 சோழா கிங்டமை மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ண பிறகு ஆதித்தர் பீரியடில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் செங்கல் தலியாக இருந்ததை பூரா கற்றளியாக மாற்றுகிறார். அது மாதிரி ஒரு அற்புதமான டெம்பிள் திருவையாறு பக்கத்தில் தில்லைஸ்தானம் போயிருக்கீங்களா? தில்லைஸ்தானம் எத்தனை பேர் போயிருக்கீங்க? தில்லைஸ்தானம் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர், ஆதித்த சோழன் கட்டின அதே ஸ்ட்ரக்சரில் இருக்குது இன்றைக்கி அந்த கோவில். அந்த டெம்பிளில் கிடைக்கிற கல்வெட்டுகளிலிருந்து பல அரிதான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். மிக முக்கியமான விஷயம், ஆதித்த சோழனுடைய
பல்லவ வெற்றி, கொங்கு தேச வெற்றி, அது மட்டுமல்லாமல் கேரளாவோட ஒரு ட்ரீட்டி ஒன்று போடுறார். அந்த ட்ரீட்டி பற்றின செய்திகள் அந்த தில்லைஸ்தான கல்வெட்டுகளில் நமக்கு கிடைக்கிது. ஸோ ஒரு கிங்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும்பொழுது, ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வையோடு அது உருவாகும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறது அப்படிங்கிறத அடுத்த ஒரு 20-30 மினிட்ஸ்க்குள்ளே நான் பேசிவிட்டு அடுத்த ஸ்பீக்கர்கிட்ட விட்டுடுறேன். ஸோ ஆதித்த சோழன் பீரியடில் ஒரு நல்ல செட்டப் ஆகுது. அவருடைய பையன் வந்து பராந்தக சோழர் அதுக்கப்புறம் பொறுப்புக்கு வரார். அவர் பீரியடில் வந்து மதுரை பாண்டியர்களை ஜெயிக்கிறார். அப்பா ஏற்கனவே பல்லவர்களை ஜெயிச்சு ஒரு கிங்டம் உருவாக்கிட்டார். அதுக்கப்புறம் பையன் வந்து அவருடைய ஆட்சிக்கு வந்த 3வது ஆண்டிலேயே மதுரையை ஜெயிச்சு மதுரை கொண்ட கோப்பரகேசரி அப்படின்னு அவருக்கு ஒரு டைட்டில் வருது. ஸோ இவரோட பீரியடில் தான் டெம்பிள் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு இடத்த அடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு 20-25க்கும் மேற்பட்ட டெம்பிள்ஸ் ரைட் ஃப்ரம் கன்னியாகுமரியில் கூட அவருடைய படைப்பு ஒன்று இருக்கிறது. குறிப்பாக சோழா டெரிட்டரியில் புல்லமங்கை யாராவது போயிருக்கீங்களா? புல்லமங்கைன்னு பசுபதி கோயில்னு தஞ்சாவூர்லேருந்து திருச்சி தஞ்சாவூர் டு கும்பகோணம் போகிற வழியில் ஐயம்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா? ஐயம்பேட்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த புல்லமங்கைன்னு ஒரு கோவில் இருக்குது. இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா அந்த கோயிலை அவசியம் போய் பாருங்கள். அந்த கோயிலை கட்டினது பராந்தக சோழர். பராந்தகனுக்கு வீரநாராயணன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அது ஒரு 3 தள விமானம். அதில் வந்து பல்லவாசும் பாண்டியாசும் செய்யாத பல புதுமைகளை கோயில் கட்டுமானத்திலே பராந்தகர் காலத்தில் அவர் ஆரம்பிக்கிறார். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பல்லவாசோடைய ஸ்கல்ப்சர்லாம் பெருசாக இருக்கும், டெம்பிள்லாம் பெருசாக இருக்கும். ஸோ ஏர்லி சோழா டெம்பிளில் சின்ன சின்னதாக 1 தள விமானம் 2 தள விமானம் அப்படி சின்ன சின்ன கோயில்களாக வந்தது. இந்த புல்லமங்கையில் முதல் தரமாக 3 தள விமானமாக ஒரு கோயில் எழுப்புகிறார். அதில் மிக புதுமையான முயற்சியாக கோயிலோட பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டபாதம்னு ஒரு பகுதி இருக்குங்க. அடுத்து மிஸ்டர் ராமச்சந்திரன் ஸ்தபதி வந்திருக்கார் இல்லையா? அடுத்து அவர் தான் பேச போகிறார் இல்லையா? அவங்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் தியரியாக பேசுகிறத அவங்க ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய ஆளுங்க. கண்டபாதம்னு ஒரு ஏரியா உண்டு, வேதி பாதம்னு ஒரு ஏரியா உண்டு. அதில் வந்து 8 inches by 8 inches, 6 inches by 4 inches இந்த லெவலில் ஒரு முழு காட்சியை சிற்பமாக்கியிருப்பாங்க. அதுவும் எப்படின்னா ரேண்டமாக இல்லை. அந்த கோயிலை ஒரு தடவை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா ராமாயண காட்சிகள் முழுசாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆதித்த சோழனுக்கு 2 பையன், ஒருத்தர் பராந்தகர், இன்னொருத்தர் கன்னர தேவர்னு ராஷ்டிரகூடா பிரின்சஸுக்கு பிறந்த பையன். பட் பராந்தகர் வந்து ஆட்சிக்கு வந்துடுவார். பின்னாடி வந்து அந்த அவர் பதவி கிடைக்காத அந்த இன்னொரு பையன் இருக்கார் பாருங்கள், அவர் சண்டைக்கு வருவார். அது தக்கோலம் அப்படிங்கிற இடத்துல அந்த சண்டை நடக்கும். பராந்தகருடைய பையன் ராஜாதித்தன் அப்படிங்கிறவன் அந்த போரை ஆன்டிசிபேட் பண்ணி, இது ஒரு கதை மாதிரி இருக்கலாம், இதுக்கு பின்னாடி நான் சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் உண்டு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் வந்து ஒரு பெரும் படையோட அந்த தக்கோலம் அப்படிங்கிற பகுதியில் அந்த ராஜாதித்தன் இருக்கார். போர் எப்போ வேணாலும் வரலாம். ஒரு 5 லட்சம் வீரர்களோட 5 லட்சம் வீரர்களுக்கு டெய்லி சாப்பாடு போட்டு அவங்கள பராமரிச்சிட்டு இருக்கணும். அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் அப்பா பேரில் ஒரு பெரிய ஏரியை உண்டாக்கினார். அந்த ஏரி தான் வீரநாராயண ஏரி. வீராணம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். வீராணம் ஏரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி சென்னை குடிநீரே அதுதான். அப்போ எவ்வளோ பெரிய தொலைநோக்கு பார்வையோட 1100 வருஷத்துக்கு முந்தி டைம் மேனேஜ்மெண்ட் வருது. வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஃபார் இயர்ஸ் டுகெதர். இப்போ மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை காலத்துக்கு அது தண்ணி நமக்கு கொடுக்க போதோ தெரியாது. ஸோ பராந்தகா பீரியடில் டெம்பிள் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் இன்னொரு விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, குடவோலை கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே எல்லாரும்? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஐயா வணக்கம். குடவோலை கல்வெட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பராந்தகர் பீரியடில் டெமோக்ரஸி அப்படிங்கிறது நல்லா தெரியணும் தானே உங்களுக்கு? மொனார்கி, டெமோக்ரஸி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
ஓகே, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். பட் மொனார்க்கியில் ஒரு டெமோக்ரஸி. அதுதான் அந்த உத்தரமேரூர் அப்படிங்கிற இடத்துல பராந்தக சோழன் அந்தந்த கிராமத்தில் உள்ள பிரசிடெண்ட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தடாலஜி வச்சுருக்கார். அது என்ன மெத்தடாலஜி அப்படின்னா, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு 2 பேரை நாமினேட் பண்ணுவாங்க. அந்த நாமினேட் பண்ண வேண்டிய 2 பேருக்கான குவாலிட்டிஸை அந்த கல்வெட்டு சொல்லும். எந்த விதமான குற்றப்பின்னணி இருக்கக்கூடாது, ஏற்கனவே சொந்த வீடு இருக்கணும், சாப்பாட்டுக்குன்னு அவன் வந்து கஷ்டப்படக்கூடாது, அது வரைக்கும் அவன் பேரில் எந்த வழக்கம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் உள்ளவங்க தான் நாமினேட்டே பண்ணப்படுவாங்க. அந்த மாதிரி குவாலிட்டிஸ் உள்ள 2 பேர் போட்டியிடும் பொழுது அவங்க பேரை எழுதி குடத்தில் போட்டுருவாங்க. அந்த குடத்துலேருந்து அந்த ஓலையெல்லாம் எடுத்து படித்து எண்ணி பார்க்கும்பொழுது யார் அதிகப்படியான ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்கள அந்த ஊர் பிரசிடெண்ட்டாக நியமிப்பாங்க. இந்த சிஸ்டத்தை 1200 இயர்ஸுக்கு முன்னாடி பராந்தக சோழர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது கல்வெட்டில் பதிவாயிருக்கு. உத்தரமேரூர் கல்வெட்டு அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு கல்வெட்டு அது. ஸோ பராந்தகருக்கு பிறகு ஒரு 2-3 டிகேட்ஸ் வாரிசுரிமை பிரச்சனையினால் சோழ நாடு கொஞ்சம் சில சிக்கல்களை சந்திக்கும். அதற்கு பிறகு ராஜராஜ சோழன் பதவிக்கு வந்த பிறகு ஒரு பெரிய ஜியாண்ட் லீப் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது எஸ்டாப்ளிஷிங் த கிங்டம், நிர்வாகம். நீங்கள்லாம் சிம்பிளாக ஒன் வேர்ட் ஆன்சரில் படிச்சிருப்பீங்க. 3இல் 1 பங்காக இருந்த வரியை 6இல் 1 பங்காக குறைத்து உத்தரவு போட்டார் அப்படின்னு படிச்சிருப்பீங்க தானே. நிலவரி இருக்கு இல்லையா, நிலவரி வந்து 1/3 இருந்த வரியை 1/6 மாற்றினார் அவர். நிறைய ரிஃபார்ம்ஸ். ஆமாம், நிலங்களை பூரா உலகளந்தான்னு அவருக்கு ஒரு பட்டம் உண்டு. அதெல்லாம் தாண்டி தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து அதையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்க்காதவங்க கை தூக்குங்க. மை காட், இத்தனை பேர் பார்க்கலையா சார்? ரயிலா கேம்பில் ஒரு ஏற்பாடு பண்ணிவிடுங்க. என்ன நம்முடைய கலாச்சார விழுமியங்களை தாங்கி நிற்கக்கூடிய மிகப்பெரிய கட்டுமானம். இதை ராஜராஜன் பீரியடில் அவர் கட்டுறாரு. இந்த காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையை ராஜராஜன் செய்கிறார். அதுதான் இங்கே ரொம்ப குறிப்பிடத்தகுந்த முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நம்ம இப்போ இந்த சங்க காலத்துலேருந்து ஒரு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு சின்ன கேப்பு, 3லேருந்து 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு கேப், இதெல்லாம் பற்றி சொன்னோம் இல்லையா. அந்த காலகட்டத்தில் 4ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதி வரைக்கும் நாயன்மார்கள், ஆழ்வார்கள் அப்படின்னு 2 பெரும் ரிலிஜியஸ் ரிஃபர்மேஷன் நடந்தது. அதில் 63 நாயன்மார்கள் வந்து 18,000 தேவார பாடல்கள் பாடினாங்க. 12 ஆழ்வார்கள் 4,000 பிரபந்த பாடல்கள் பாடினாங்க. ஆனால் அது அங்கங்கே தொலைஞ்சு போயிடுது. ஸோ ராஜராஜன் பீரியடில் நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிற ஒருத்தரை வச்சு கம்ப்ளீட்டாக தொகுக்கிறார். அந்த 18,000 பாடல்களையும் ஊராக போய் இந்த ஓலைகளெல்லாம் எடுத்து தொகுத்து அவருடைய அரசவையில் தேவாரத்தை அரங்கேற்றுகிறார். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அடுத்த 300 வருஷத்துக்கு இந்த கோயில் கட்டுமான கலையில் அது மிகப்பெரிய அளவில் எதிரொலிச்சது. அந்த தேவார தொகுத்தலில் அவருக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் தஞ்சாவூர் பெரிய கோயில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோயிலாக அவர் வந்து வடிவமைச்சார். தஞ்சாவூர் பெரிய கோயிலினுடைய பல பகுதிகளில் நிறைய இந்த தேவார கதைகளில் உள்ள சிற்பங்களை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு ராஜேந்திர சோழன் பீரியடில் வந்து பெரிய உச்சத்துக்கு போச்சது. அவர் ராஜராஜன் போட்ட பேஸ் ராஜேந்திரன் ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டார். கங்கை வரைக்கும் போனார், கடல் தாண்டி கடாரம் கொண்டார். அவரும் கோயில் கட்டுமானத்தில் ஒரு மிகப்பெரிய உச்சமாக கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆலயத்தை நிறுவினார். ராஜேந்திரனுக்கு பிறகு சோழா சாளுக்கியா உறவு ரொம்ப மேம்பட்டது. ஸோ அதுக்கு பிறகு உள்ள சோழர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா தெலுங்கு சோழர்கள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இங்கே இதுக்கு பக்கத்தில் தாராசுரம்னு ஒன்று இருக்கு இல்லையா. தாராசுரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வெரி குட். தாராசுரம் we call it as a sculptural museum. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, தேவாரத்தை தொகுத்தாங்க இல்லையா
63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறும் அந்த கோயில் அப்படி சுற்றி வந்தீங்கன்னா கதையை வந்து சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. சின்ன சின்ன நரேட்டிவ் ஸ்கல்ப்சர்ஸ் யூ கேன் see. அது மட்டும் இல்லை, சிவபுராணம் பார்க்கலாம், கந்தபுராணம் பார்க்கலாம். பெரும்பகுதி புராணங்களை பூரா சிற்பங்களை ஆக்கி வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒரு பெரிய ஸ்கல்ப்சுரல் மியூசியம் அது. கிட்டத்தட்ட 850லேருந்து 1279 வரைக்கும் நியர்லி 400 இயர்ஸ் இந்த சோழ சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகி எல்லா விதத்துலேயும் வளர்ந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய இன்றைய வளர்ச்சிக்கு ராஜராஜனையும் ராஜேந்திரனையும் கண்டிப்பாக பொறுப்பாக்கலாம். அவங்க அவ்வளோ வேலைகளை இப்போ செஞ்சுட்டு போனது இன்றைக்கி வரைக்கும் நமக்கு அது யூஸ் ஆகிட்டு இருக்கு. கோவில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் மாதிரி. இன்றைக்கி வந்து ரெவென்யூவில் வந்து தாசில்தார் ஆஃபீஸ் என்னெல்லாம் வேலை செய்தோ அந்த வேலையை ஒவ்வொரு ஊரில் உள்ள கோயிலும் செய்யும். ஸோ நம்ம அந்த வரலாறு அப்படி பின்னோக்கி பார்க்கும் பொழுது வெறுமனே வந்து 2 பேருக்கு நடந்த சண்டை, அல்லது இவர் இந்த போரில் இவர் ஜெயிச்சார், அந்த போரில் அவர் ஜெயிச்சார், இவர் இந்த கோயிலை கட்டினார், அவர் இந்த கோயிலை கட்டினார், இப்படிங்கிறத தாண்டி ஒரு ஹோல்சமாக நம்ம வரலாறை பார்த்தோம் அப்படின்னா கலை, இலக்கியம், வரலாறு, வாழ்வியல் அத்தனையும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கை, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை அது உறுதிப்படுத்தி இருக்கிறது என்று கூறினால் அந்த கூற்று சற்றும் ஒரு வகையான கூற்றாக இருக்க முடியாது. ராஜேந்திர சோழனை பற்றி மட்டும் தனியாக ரொம்ப நேரம் பேசலாம். இந்திய வரலாறை கிட்டத்தட்ட ஒரு கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு 1000 வருஷ வரலாறில் இந்தியா பூரா உள்ள மன்னர்களுடைய சாதனைகளை கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டடி பண்ணினா சந்தேகம் இல்லாமல் ராஜேந்திர சோழன் முதலிடத்தை பிடிப்பார் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூமியில் நம்ம நின்று நீங்கள்லாம் இங்கே படிக்கிறீங்க. இந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம். அந்த வரலாறெல்லாம் இன்னும் தாங்கி பக்கத்தில் திருவலஞ்சோடி இருக்கு இல்லையா? திருவலஞ்சோடி எத்தனை பேர் போயிருக்கீங்க? திருவலஞ்சோடி இனிமேல் போனீங்கன்னா பாருங்கள், திருவலஞ்சோடி வந்து கிட்டத்தட்ட பராந்தகர் கால கல்வெட்டிலிருந்து 3ஆம் குலோத்துங்கன் கல்வெட்டு வரைக்கும் அத்தனை கல்வெட்டுகளும் பதிவாயிருக்கு. இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து வரலாறை நமக்கு படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆவணம். ஆவணப்படுத்துதலிலும் தமிழகம் உலகத்திலேயே சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும்? அது உலகம் பூரா கம்பேர் பண்ணும்போது இந்தியாவினுடைய இன்ஸ்கிரிப்ஷன் பேஸ் வந்து ரொம்ப அதிகம். ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் ஒரு 1 லட்சம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் சரி பாதி 50,000 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் கிடைக்குது. அப்போ தமிழர்களுடைய ஆவணப்படுத்தும் திறன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நன்னாளில் அழகான ஒரு கேம்பில் நல்ல ஆர்வமான குழந்தைகளுக்கு மத்தியில் கொஞ்சம் இந்த சோழ டைனஸ்டி பற்றி சிந்திக்க கிடைத்த வாய்ப்பை பெருவாய்ப்பாக எண்ணி நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.